Hebron Ministries. கேருபீன்கள், வெரி குட். செருபீம், தங்கத்திலான கேருபீன்கள். இதற்காக ஆண்டவர் தங்கத்தினால மோசே கிட்ட கேருபீனை செய்ய சொன்னார். கிருபாசனத்தில் ஏன் அதை வைக்க சொன்னார்? பாதுகாப்பின் கேருபீன்கள், செருபீம் ஆஃப் டெஸ்டிமனி, சாட்சியின் கேருபீன்கள். 4 காரியங்களை போன வாரங்களில் தேவன் அதில் ஒரு காரியத்தில் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். ஏனென்றால் ஆசரிப்பு கூடாருன்னு எடுத்தாவே அது பெரிய சப்ஜெக்ட். இப்போ வாசிங்க 1:5 வாசிங்க. 1:5 எசேக்கியேல் 1:5 இப்போ சப்ஜெக்ட் குயிக்காக போலாமா? 1:5 வாசிங்க கொஞ்சம். நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அது நடுவில் இருந்து 4 ஜீவன்கள். இப்போ புசல் போன்ற ஒன்று வருது, மேகம் போன்ற ஒன்று வருது இல்லையா, அக்னி போன்ற வருது. அதிலிருந்து ஒரு சொகுசாவை போன்ற ஒன்று தோன்றி இருந்து போன வாரத்தில் வாசி கற்றுத்தருகிறார். அதில் காடில் 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. அவைகள் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி ஒரு சாதாரண உலக பொருளை இவ்வளோ அதிகமாக நேசிக்கிறாயோ அது போல என்னை நேசிக்க பழகிக்கொள். ஹல்லேலூயா. அப்போ அதான் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகி உலக பொருளை பாவத்துக்கு, அதான் உலகம் மரித்தவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாகும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் சரீர இச்சைகளின் பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாய் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. அவன் சொல்றான், நீங்க உலக இச்சைகளுக்காக நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, உலகம் என்ன சொல்லுதோ அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? உலகத்துக்கு கீழ்ப்படிந்து விடுவீர்கள். அப்போ சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம் பாவத்தை ஆளாதிருப்பதாக. அப்படின்னா நாள் ஆக ஆக உங்களை அது ஆண்டு கொள்ளும், அதை நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? ஒரு பாட்டு நல்லா இருக்குதுன்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? திரும்ப போட்டு கேட்பீங்க. மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? திரும்ப போட்டு கேட்பீங்க. அதுக்கப்புறம் மெமரைஸ் பண்ணுவீங்க. பிறகு அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சுடுவீங்க. பாட ஆரம்பிச்சு என்ன ஆயிடுதுன்னா, அப்போ அந்த உலகத்துடைய பாடல் உங்கள் உள்ளத்துக்குள் வந்து விடுகிறது. உள்ளத்துக்குள் வந்து விடும்போது உங்களுடைய ஆசை என்ன பண்ணுது? அந்த அந்த ஆளை தேடுது. யார் பாடினாங்க, இது யார் பாடினது, அடுத்து போவோம், இது யார் பாடினது, ராகம் யார், என்ன பாடின. அப்போ நாள் ஆக ஆக உலக இச்சைகள் உங்களை ஆட்கொள்ளாம நீங்கள் அதை ஆட்கொண்டு விடுவீர்கள் என்று அழகா அவன் சொல்லித்தரான் பாருங்க. 3வது காரியம், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். உங்கள் ஆயுதங்கள்லாம் என்ன? மெனி மெம்பர்ஸ் இன் ஒன் பாடின்னு ரோமர் சாப்டர் 12 இருக்குது. என்ன மெனி? நம்முடைய அவயவங்கள். எது? கை, கால், ஃபிங்கர்ஸு, இதெல்லாம் அவயவங்களில். இவையெல்லாம் கண், கால், இதெல்லாம் அவயவங்கள். உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயங்கள். அப்போது நம்முடைய கை என்ன பண்ணுது? எதையும் செய்யும். ஒரு ஆளை அடிக்கும், ஒரு ஆளை அரவணைக்கும். அப்போ நீங்கள் அடிக்க போகிறீங்களா, அரவணைக்க போகிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் ஆலயத்துக்கு வர போகிறீங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் டாஸ்மார்க்கு போக போகிறாரா? 2 காரியம் இல்லையா? அநீதி ஆயுதங்களா உபயோகப்படுத்த. உன் காலை அங்கே போகக்கூடாது. உன் காலை எங்கே பண்ண வேண்டும்? தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். அழகாக சொல்கிறேன், ஒப்புக்கூடாமல் உங்கள் மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நீங்க என்ன பண்ண? அந்த பாவத்துடைய காரியங்கள்லாம் மறிச்சு போயிட்டீங்க. அது உலகம் உங்களை விட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள். யாரை சார்ந்தவர்கள்? பரலோகத்தை சார்ந்தவர்கள். we belong to God. சொல்லுங்க, நான் பரலோகத்தை சார்ந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்கப்புறம் வாசிங்கம்மா. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். அநீதியின் இப்பதான் படிச்சோம். ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீதிக்குரிய ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கை செய்தாலும் சரி, கால் செய்தாலும் சரி, கண், எல்லாமே நீதியாய் செய்ய வேண்டும். சொல்லுங்க, நீதியாய் செய்ய வேண்டும். அப்ப நீதிக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் அழகாய் சொல்லி தருகிறான். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே
நான் பிழைத்திருக்கிறது உம்மால் ஆண்டவரே. அல்லேலூயா. நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உமக்கென்று வாழ என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா, ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றான். தேவனுடைய கரமும் ஆசீர்வாதமும் தேவனுடைய தயவுகளும் கர்த்தர் என்ன பண்றாரு, இங்கே பவுல் மூலமா அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்புறம் 14ஆம் வசனம் சொல்றான் பாருங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், அப்போ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணம் என்ன? பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அல்லேலூயா. ஒருவன் உங்கள் பல்லை பிடுங்கினால் நீங்கள் அவன் பல்லை பிடுங்குங்கள். ஒருவன் உங்கள் கண்ணை வந்து குருளாக்கினான், நீங்கள் அவனை கண்ணை ஒருத்தவன் வெட்டினா நீ வெட்டு அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் கட் அண்ட் ரைட்டாக பேசுது. அப்போது ஒரு ஸ்திரீ பாவத்தில் அகப்பட்டுறா, உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவள் பாவம் செஞ்சிடறான். உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லா யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே என்ன பண்ண, ஆளுக்கு ஆள் கல்லை எடுத்துக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் பார்க்குறார். பார்த்துட்டு உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ இவன் மேல் கல்லெறிய கடவன். அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணம் சொல்லுது பாவம் செஞ்சால் கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தா, அப்படின்னு வச்சுங்க, ஒவ்வொரு நாள் வச்சுக்கிறாங்க வச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து யார் யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ அவங்களாம் கல்லெறிஞ்சு கொள்ளணுன்னா நம்ம சர்ச்சில் ஒரு ஆள் கூட இருந்திருக்காது. காலையில் சர்ச்சுக்கு கிளம்பும்போது வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி 4 பேர் மாட்டிருக்காங்க, எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்காங்க, எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க விசுவாசிங்க கல்லை எடுத்து அடிக்கிறதுக்கு. அவன் பாவத்தில் மாட்டினதால மாட்டினான், மாட்டாத ஆள் எத்தனை பேர் இருக்கிறான்? அதனால தான் இயேசு ரொம்ப அழகாக சொல்கிறார், டேய் நீ அவ்வளோ பாவம்னு சொல்கிற, நீ எவ்வளோ பாவம் செஞ்ச, நீ தானடா பாவமே செஞ்ச. அப்போ உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ, அந்த வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல். அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கு பாருங்க. அந்த சுச்சுவேஷன் நினச்சி கூட பார்க்க முடியல. 5 நிமிஷத்தில் சாவ போகிறான், அடித்து சாவடிக்க போகிறாங்க. ஃப்ராக்ஷனில் அந்த சுச்சுவேஷனில் டாப்பாக மாற்றி அவளுக்கு தேவன் உயிர் பிச்சை கொடுத்து விடுகிறார். பயங்கரமான காரியம், அவுட்ஸ்டாண்டிங், பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுற அந்த சுச்சுவேஷனை அழகாக ஒன்று மேலே அழகாக கீழே மீது எழுதிட்டுருக்கார். அப்போ போதகரே அப்படின்னு கேட்குறானுங்க. பார்த்தாருங்க, இவர் உட்காந்துருக்கிறாரு, இவர் என்ன செய்வார்னு தெரியாதே அப்படி. அதுபோல் தேவன் என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு பயம் என்ன வேண்டும், இருக்க வேண்டும். அப்போது கடைசியில் என்ன பண்ணுறாரு, தேவன் அவளை விடுதலை ஆக்கி விடுகிறார். அவர்கிட்ட சொல்கிறாரு, இனி நீ பாவம் செய்யாது. அப்போது பவுல் எழுதும்போது ரொம்ப அதெல்லாம் ஆண்டவர் தேவன் திட்டங்களை கர்த்தர் எல்லாம் யோசித்து அழகாக எழுதுகிறான். எல்லாம் ஆண்டவர் இயேசு முன்னாடி கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தால் எத்தனையோ முறை நீங்கள் மரித்து போயிருக்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. கிருபையின் கீழ்ப்பட்டு இருக்கிறபடினால கிரேஸ், நம்ம எவ்வளோ தவறுகள் செய்தாலும் மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அவ்வளோ பெரிய வந்து அண்ணா காய்பா அத்தனை பேரும் அவளை செய்கிறாங்க. ஆனால் கடைசியில் ஆண்டவர் செய்கிறாரு, இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது. நம்ம என்னென்னலாம் பாவம் செஞ்சோமோ அவற்றையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிற ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறனால தான் நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம், தேவனுடைய சமூகத்தில் இன்றும் நாம் உயிரோடு கூட இருக்கின்றோம். அல்லேலூயா. அதனால் அவன் சொல்கிறான்னா, நம்ம கிருபையின் கீழே இருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைப்பீங்க, ஐயோ ஆண்டவரே என்றைக்கோ மரிச்சு போயிருப்பேன். ஆனால் உங்களுடைய கிருபையில் இருக்கிறதுனால ஆண்டவர் எத்தனை தவறுகள் செய்தாலும் என்னை மன்னிக்கிறீரே அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணுவது, பாவம் நம்மளை மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாது. அதாவது அதான் சொல்றார், இனி பாவம் செய்யாதே. பாவம் உங்களை, அவன் தப்பு திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறான், செஞ்சதுனால்தான் அந்த பாவத்துக்குள்ளே மாறி விடுகிறான். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்து நம்ம உள்ளத்துக்கு வந்து அதை நினைக்கிறோமோ அந்த சமயத்தில் பாவம் திரும்ப நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பொய் சொல்கிறோம், பொய் சொல்ல மாட்டோம். பேச்சாரம் செய்ய மாட்டோம். களவு செய்ய மாட்டோம். திருடுறவன் திருட மாட்டோம். எந்த பாவமும் உங்களையும் என்னையும் மாற்கொள்ள அவனும் கர்த்தர் என்ன செய்வார், நம்மை பாதுகாத்து கொள்ள
வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அந்த அருமையான வசனங்களில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு? 4 காரியங்களை பியூட்டிஃபுல்லாக கற்றுக் கொடுக்குறார். ஆண்டவருடைய திட்டங்கள், பரிசுத்த அவனுடைய வல்லமையான தேவனுடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றோம். வாசிங்க 1:5 வாசிச்சிங்களே, 1:5 எசேக்கியேல் 1:5 வாசிச்சிங்க. இப்போ 2 கொரிந்தியர் 3:18 வாசிங்க. 2 கொரிந்தியர். அப்போ அப்படியே லைனாக கவுன்சினே புரியும். இயேசுவோடு கூட மரித்தோமானால் அந்த சாயலை பற்றி அப்படி எடுத்துகிட்டே வர்றார். எடுத்துகிட்டு வரும்பொழுது நம்ம பிறச்சிருப்போம், எப்படி இருப்போம்னு சொல்லி நியாயப்பிரமாணம் இருந்தால் நம்ம மரித்து போயிருப்போம். ஆனால் கிருபையினால் கர்த்தர் நம்மை பிழைப்பு உண்டு பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த பொசிஷனை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நமக்கு ஒரு பொசிஷனை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 3:18 இன்னும் அழகாகவும் எழுதுறான். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பழைய ஏற்பாட்டு நாட்கள் என்ன பண்ணுவாங்க? பழைய ஏற்பாட்டு நாட்களில் திருமணம் ஆகுதுன்னா நிக்கா, அப்படி இல்லை, திருமணம் ஆகுதுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த இது நிஜா கிஜா வெயில் போடுவாங்க இல்லையா? வெயில் போடுவாங்க. வெயில் போடுறதுன்னா வெயில் இல்லை, வெயில்னா என்ன அர்த்தம்னா வந்து முகத்திரை போடுவாங்க. திருமணத்தில் போடுறாங்க பார்த்தீங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கும் போடுறாங்க பார்த்துங்க. அப்படியே போட்டு இருப்பாங்க. அப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இதில் சர்வீஸில் சொல்லிகிட்டு இருந்தேன். எப்படின்னா, அப்போ அந்த நாட்கள் என்ன பண்ணுறான்? அப்போது அப்பா தான் அந்த முகத்திரையை போடுவார். அப்பா தான் போடுவார். பொண்ணை வந்து கட்டி கொடுப்பார். கட்டி கொடுக்கும்போது அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாராம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு அது வெக்கம் ஞானம், அதுக்கு தான் முகத்திரை. எப்படின்னா இந்த மாப்பிள்ளை, வரப்போகிற மாப்பிள்ளை அவளுடைய புறம்பான அழகை ரசிக்கக்கூடாது, உள்ளான அழகை ரசிக்க. ஏன் முகத்திரை போடுறாங்கன்னா 2 அழகு. ஒன்று உள்ளான அழகு, இன்னொன்று வெளிப்புறமான அழகு. அப்போது அந்த வெயில் எதுக்கு போடுறாங்கன்னா, அந்த மாப்பிள்ளை வந்து அவர் வெளி அழகை ரசிக்கக்கூடாது, அவர் உள்ள அழகை ரசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை போடுறாங்க. அப்போ யாக்கோபு என்ன பண்ணுறான்? அந்த இதை யூஸ் பண்ணிக்கிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான்? ரேச்சலுக்கு பதிலாக ராகேலுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறான்? லேயாவில் கொண்டு போய் பண்ணிடுறான். யாக்கோபு ஏமாந்ததுனால அந்த யூதர்கள்லாம் என்ன முடிவு பண்ணானுங்க? எப்பா இனிமேல்ட்டு வந்து அப்பா வந்து வெயில் போடுற கதெல்லாம் வேணும், மாப்பிள்ளையே போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா? இந்த முகம்தானான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அந்த வெயில் போடுவான், அந்த முகத்திரையை போடுவான். பிறகு அவனே அந்த வெயிலை எடுத்து விடுவான். அப்போது அந்த முகத்தை அவன் பார்ப்பது மாத்திரமல்ல, யார் பார்க்குறாங்க? எல்லாரும் பார்க்கிறார்கள். முதல்ல மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? அவருடைய அந்த அழகை, அவருடைய மறைவான அழகை ரசிக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அவர் புறம்பான அழகு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படின்னு 2 அருமையான காரணங்கள் இருக்குது. அதுபோல் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறான்? பவுல் சொல்லும்பொழுது அதை யோசிச்சு எழுதுகிறான். யூதர்களோட கலாச்சாரத்தில் மைண்டில் கொண்டு வரான். இதான் ஹிஸ்ட்ரி. ஒவ்வொன்றத்தையும் எழுதும் பொழுது அவன் யூதனில் அவனை எழுதும் பொழுது இந்த யூதருடைய கலாச்சாரத்தை கொண்டு வரான். நாம் எல்லோரும் திறந்த முகமாய், வெயில் போட்டு இல்லை, மேலே முகமூடி போட்டு இல்லை. ஆண்டவரை எப்படி பார்க்குறோம்? கண்ணாடியில் பார்க்கறது போல பார்க்குறோம். கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம முகத்தை அப்படியே பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? நம்ம முகம் எப்படி இருக்கோ கண்ணாடி என்ன பண்ணணும்? க்ளீனாக காமிக்குது. மாற்றிலாம் காமிக்கிறது இல்லை. அப்போ கண்ணாடியில் எப்படி பார்க்குறியோ அதுபோல் தேவனுடைய மகிமையை நினைப்பட்ட ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அந்த சாயலாய் தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு களிமண்ணில் ஒரு உருவத்தை செய்கிறோம். உங்கள் உருவத்தை களிமண்ணில் செய்கிறாங்க வச்சுங்க. டை எடுக்கும்போது செய்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது செய்யும்பொழுது உடனே பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க? உயிர் உள்ள உருவத்தை படுக்க வச்சேன். 2 பேரையும் படுக்க வச்சு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா எது நல்லாயிருக்கும்? இப்படி யோசிக்கிறீங்க, அதே நல்லா இருக்குன்றீங்களா? உயிருள்ள உருவம் எப்போவுமே அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் வந்து அந்த அருமையான உருவத்தை கொண்டு வந்து இந்த களிமண்ணில் செஞ்ச அந்த உருவத்தில் தன்னுடைய ஆவியை ஊதுகிறார். பவுல் எழுதும்பொழுது எழுதுறான்,
திறந்த முகமாய் கர்த்தரின் மகிமை கண்ணாடியில், இப்படி கண்ணாடியில் பார்த்தா நம்ம முகம் மாறுபட்டு தெரியறதில்ல, ஒரே மாதிரி தான் தெரியுது. அந்த முகம் யாருடைய முகம்? அது ஆண்டவர் தேவனுடைய முகம். அவருடைய முகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படி அழகாக எழுதுறான் பாருங்க. அவருடைய மகிமையை, கர்த்தருடைய கண்ணாடியில் காண்பது போல நம்ம காண்கிறோம். அவரை பார்த்தா ஒன்றை பார்க்கணும், ஒன்றை பார்த்தா அவர் போலே தெரிகிற. அதனால் அந்த மகிமை எப்படா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் எழுதுறான், ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாய்த்தானே. ஆவியாக இருக்கிற கர்த்தராலே. இப்போ அந்த களிமண்ணுக்கு பவர் கிடையாது, அந்த களிமண்ணுக்கு வந்து என்ன செய்யாது, உணர்வுகள் கிடையாது, அந்த களிமண்ணுக்கு என்ன கிடையாது, அழகு கிடையாது. ஆனால் எப்போ தேவனுடைய மகிமை அந்த களிமண்ணுக்குள்ளே போச்சோ உடனே என்ன பண்ணுது, அது ரத்த ஓட்டம் வர ஆரம்பிச்சிடுது, ரத்த ஓட்டம் வர ஆரம்பிச்சிடுது. பிறகு அந்த சரீரம் முழுவதும் அப்படியே மறுரூபப்படுது, அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, பியூட்டிஃபுல் ஆகுது, நர்வ்ஸ் எல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ அவருடைய சாயல், அப்போ தனங்கிட்ட இருந்த அந்த அந்த ஆவியை இந்த களிமண்ணுக்குள்ளே புகுத்தும் பொழுது அவருடைய சாயல் நம்ம மேலே வந்து விடுகிறது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு இந்த பூலோகத்துக்கு வரும்பொழுது மனித ரூபத்திலே வருகிறார். ஏனென்றால் அது அவருடைய சாயல். அந்த சாயலை நமக்கு தன்னுடைய சாயலை உனக்கு கொடுத்துட்டு அந்த சாயலை அவரும் தரித்து கொள்கிறார். என்ன பயங்கரம் பாருங்க, பியூட்டிஃபுல் பாருங்க, சாயலாகத்தானே. அப்போது அந்த சாயலை பெற்ற நாம எப்படி இருக்கணுமா, மகிமையின் மேல் மகிமை அடைந்து. தேவனுக்கென்று ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முன்னாடி சொன்ன வார்த்தைகள், நான் இயேசுவோடு கூட மரித்தோமானால் பிழைத்தும் இருப்போம். நம்முடைய அவயவங்களை நாம் எப்படி பண்ணணும், ஆவிக்குரிய அவயவங்களாய் மாற்ற வேண்டும். அநீதிக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், நீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உலக இச்சையிலுமே நடக்கக்கூடாது. எப்படி நடக்க வேண்டும், தேவனுக்கு ஏற்ற திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் சொல்ல. அப்படி செய்ய 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 தேவனுடைய மகிமை எப்படி இருக்குதோ அந்த மகிமை போல கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஸ்தேவான் மரிக்கும் பொழுது அவனுடைய முகம் தேவதூதர் முகம் போல பிரகாசிக்கிறது. அப்போ முன்னாடி சாதாரண ஆள், ஆனால் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு பேசுகிறான். இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் பேசும் பொழுது அவருடைய முகம் என்ன பண்ணுது, தேவதூத முகம் போல பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகிறது. அதுபோல அருமையான ஆண்டவர் தேவன் தாமே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு, நமக்கென்று அந்த அருமையான மகிமையை, சாயலை நமக்கு கொடுத்து விடுகிறார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன நினைக்கிறோம், இந்த சரீரம் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த சரீரம் நான் அநீதிக்கு ஒப்பு கொடுக்க என்னை கர்த்தர் உருவாக்கவில்லை, நீதிக்கு ஒப்பு கொடுப்ப கர்த்தர் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். என் கை, கால், கண்கள் எல்லாமே தேவனுக்கென்று உகந்ததை செய்ய தேவன் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம விசுவாசத்தோடு சொல்ல 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 கர்த்தர் என்ன பண்ணுவார், மகிமேல் மகிமை அடைய செய்வார். கர்த்தருடைய திட்டங்கள் நம்ம மூலமாக தேவன் உருவாக்குவார். இன்றைக்கு தேவன் சாயலை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகத்தையும் தேவ தயவும் திட்டங்களையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அடுத்த வாரத்தில் நம்ம அந்த கேரக்டர்ஸை பார்க்க போகிறோம். அவருடைய குணநலங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். 4 முகங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய திட்டங்களை உருவாக்க இரக்கமுள்ளவராக